காண செய்த தேவாதி தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். इस नए साल को दिया हुआ ईश्वरों का ईश्वर के लिए कोटि कोटि धन्यवाद. இந்த ஆண்டு 2026 ஆண்டு ஆசீர்வாதத்தை ஊற்றும் ஆண்டு. ये 2026वां साल आशीष को उड़ेलने वाले साल है. நமக்கு ஆண்டவர் பேசிய வார்த்தை என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். हमारे लिए परमेश्वर ने प्रतिज्ञा दिया मैं अपनी आशीष उड़ेलूंगा. என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். मैं अपनी आशीष उड़ेलूंगा. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மோடு பேசியிருக்கிறார். आमीन. यशायाह भविष्यवाणी का किताब 44वां अध्याय में 3रा वचन से प्रभु ये साल में हमको वादा दिया. 1ஆம் தேதி நாம் தேவ சமூகத்திலே ஆராதித்து அநேக இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் விண்ணப்பம் வேண்டுதல் செய்தோம். नए साल पहले तारीख हम प्रभु के सम्मुख में प्रतिज्ञा पाके और गई प्रभु के सम्मुख में हम विनती किया है वचनों के द्वारा. தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்து மேல் ஆறையும் ஊற்றுவேன். प्यासी भूमि पर जल और सूखी भूमि पर धाराएं बहाऊंगा. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். मैं तेरे वंश पर अपनी आत्मा और तेरी संतान पर अपनी आशीष उड़ेलूंगा. சாதாரணமான வறண்டு போய் வெறுமையா இருக்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மீண்டும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து உன்னதத்தின் ஆவியை தந்து ஊற்றி உங்களுக்கு பலன் தருவார். आमीन. प्यासे अनुभव में सुखी अनुभव में रहने वाले तुम्हारे हो प्रभु कहता है ये नए साल में मैंने तुम्हें तेरे वंश पर और तेरे संतान पर अपना आत्मा और आशीष को उंडेलूंगा. தாகத்தோடு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் இந்த உன்னதத்திலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். और जो प्यासा के साथ आए तुम सभी को और देखकर प्रभु कहता है मैं अपने ऊपर से आत्मा तुम पर उड़ेलूंगा. தண்ணீர் என்பது உன்னதத்தின் ஆவியை குறிக்கிறது. जल मतलब ऊपर से मिलने वाले आत्मा. நம்முடைய தேவன் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். हमारा परमेश्वर जीवित जल है. அவரிடத்துல இந்த பூமியில இல்லாத ஒன்றை நமக்கு தரது ஊற்றுன்னு சொன்னால் அந்த உன்னதத்தின் ஆவி. और जो इस जगत में नहीं है उस चीज को ऊपर से वो उड़ेलता हो क्या है ऊपर से मिलने वाले आत्मा. தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்டது அவருடைய ஆவி. और जो परमेश्वर अपने स्वरूप और समानता में विशेष रूप से बनाया हुआ इंसान के लिए विशेष रीति से दिया हुआ वो क्या है अपने आत्मा को दिया. ஆதியாகமம் 2:7 சொன்னது போல மனுஷன் ஜீவாத்மாவதற்கு அவருடைய உன்னதத்தின் ஆவியை அவனுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. आमीन. उत्पत्ति का किताब 2रा अध्याय 7वां वचन के अनुसार जो नथनों में जीवन का श्वास फूंक दिया वो मनुष्य जीवित प्राणी बन गया वैसे वो ऊपर से अपने आत्मा को उड़ेलता है. அந்த உன்னதத்தின் ஆவியினால் நாம் தேவனுடைய சாயலாக ரூபமாக தேவனுடைய பேட்டர்னாக தேவனுடைய சகலத்தையும் நமக்கு சுதந்திரித்துக் கொள்ள ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். जो ऊपर से मिलने वाला वो आत्मा के द्वारा हम भी परमेश्वर का वो स्ट्रक्चर बनाया उनके स्वरूप और समानता और सारे आशीष को पाने वाले अधिकार भी हमें मिलता है. சகரியாவின் புத்தகம் 4:6 சொன்னது போல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனை கர்த்தர் சொல்லுகிறார். जकरिया के पुस्तक 4वां अध्याय 6वें वचन के अनुसार सेनाओं का यहोवा जो कहता है न बल से और न पराक्रम से परंतु उसके आत्मा से सब कुछ होगा. அவருடைய ஆவியினாலே தான் எல்லாம் ஆகும். उसके आत्मा के द्वारा सब कुछ होता है. இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए அந்த ஆசீர்வாதத்தை சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஊற்றுகிறார். आमीन. वो आशीष को वो अपने वंश पर और संतान पर उड़ेलता है. கர்த்தர் அப்படி
ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் ஏதேனிலே உண்டாக்கி வைத்தார். वैसे परमेश्वर अदन वाटिका में एक पवित्र संतान को बना के रखा. மல்கியாவின் புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். मलाकी पुस्तक, மல்கியாவின் புத்தகம் मलाकी 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். मलाकी दूसरा अध्याय में 15 वचन. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. क्या उसने एक ही को नहीं बनाया जबकि और आत्माएं उसके पास थी? और एक ही को क्यों बनाया? इसलिए कि वो परमेश्वर के योग्य संतान चाहता है. தேவபக்தியுள்ள சந்ததியை உண்டாக்குறதுக்கு உன்னதத்தின் ஆவியை ஊற்றி இருக்கிறார். परमेश्वर के योग्य संतान बनाने के लिए ऊपर से आत्मा को उड़ेलता है. அவருடைய ஆவி பரிபூர்ணமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. उसके जो आत्मा है वो परिपूर्ण रीति से मानव के लिए दिया है. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஏசாயா 44 ஏசாயா 44 अध्याय में, அதாவது ஏசியா தீர்க்கதரிசியுடைய காலத்துல விசுவாசத்தை மறுதலித்து போன தேசமா இருந்த ஜனத்தை எதிர்கால சந்ததி மேல் தேவனுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். ஏசாயா भविष्यवाणी के भविष्यता के दिनों में जो विश्वास को इनकार करके गए थे उन लोगों के संतान के भविष्य के बारे में ऐसे वचन को அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனத்தை பார்த்து சொல்கிறார். मतलब जो परमेश्वर से चुने हुए उन लोगों के ओर कहता है. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:1-2 வாசிக்கிறோம். ஏசாயா भविष्यवाणी किताब 44 अध्याय में पहला और दूसरा தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு பெயர்தான் யெசூரன் என்று சொல்லப்பட்டது. चुने हुए इस्राएल का नाम है यसूरुन. அவனை பார்த்து தான் சொல்கிறார், வருங்காலத்திலே உன் சந்ததி மேல் தேவனுடைய ஆவியை ஊற்றுவேன். उनके और प्रभु कहता है भविष्य में तेरे संतान पर मैं अपने आत्मा उड़ेलूंगा. துவக்கத்தில் இருந்து இங்கே கவனிக்க வேண்டும். தேவனுடைய அதாவது ராஜ்யத்தை அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கொடுக்கப்பட்டது அந்த தேவன் உன்னதத்தின் ஆவி. शुरुआत से लेकर हम देख सकता है परमेश्वर अपने राज्य के हर एक कामों को पूरा करने के लिए ऊपर से वो आत्मा को அந்த दिया है. உன்னதத்தின் ஆவியினால் பலப்படும் போதுதான் அவன் நிச்சயமாக அந்த ஒரு சத்ருவை வெட்கப்படுத்த முடியும். जब वो ऊपर से आत्मा से बल और सामर्थ पाता है तभी हर एक व्यक्ति उस शत्रुओं से தேவனுடைய ராஜ்யத்தை அவர் கட்டுகிறவராகவே இருக்கிறார். परमेश्वर अपने राज्य को बनाता. அதற்காக ஒவ்வொரு காலங்களையும் அவர் எப்படியாவது ஜனங்கள் மறுதலித்து போனாலும் ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்து உன்னதத்தின் ஆவியினால் நிரப்புகிறார். इसलिए किस रीति से भी हर एक समय में लोग उनसे इनकार करके पीछे हट जाता, फिर भी ऊपर से अपने आत्मा उंडेल के वापस उन लोगों को प्रभु चुन लेता. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சது. और योएल दूसरा अध्याय में जो भविष्यवाणी था वो वचन पूरा हुआ है. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். योएल दूसरा अध्याय में 28 वचन को यू प्रभु மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், मैं सब प्राणियों पर अपना आत्मा उड़ेलूंगा. அப்பொழுது உங்கள் குமாரத்தை தீர் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். तुम्हारे बेटे बेटियां भविष्यवाणी करेंगे और तुम्हारे पुण्य स्वप्न देखेंगे, तुम्हारे जवान दर्शन देखेंगे. தேவன் புறஜாதிகளின் தரிசனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மையும் கூட அந்த ஆவியை ஊற்றி இருக்கிறார் நமக்கு கூட. जो अन्य जात को भी दर्शन मिला, चुने हुए लोग हम पर भी प्रभु अपने आत्मा को उड़ेला. அப்போஸ்தலர்களில் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் இருக்கிறது. प्रेरितों के काम दूसरा अध्याय में 14 वचन से பெந்தகோஸ்தின் நாளிலே அங்கே யூதருடைய பண்டிகையிலே தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்தார். जो पेंतकोस्त के दिन में यहूदियों के पर्व के दिन में प्रभु ऐसे कामों को किया. அங்கே வாசிக்க முடியும் 16ஆம் வசனம், தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தது. आमीन. 16 वचन, परंतु यह वह बात है जो योएल भविष्यवक्ता के द्वारा कही गई थी. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். परमेश्वर कहता है कि अंत के दिनों में
ऐसे होगा कि मैं अपने आत्मा सब मनुष्य पर उड़े लूंगा और तुम्हारे बेटे और तुम्हारी बेटियां भविष्यवाणी करेंगे और तुम्हारे जवान दर्शन देखेंगे और तुम्हारे पूर्णिया स्वप्न என்னுடைய देखेंगे। ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் நாட்கள் என் ஆவியை ஊற்றுவின் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். वरन मैं अपनी दासों और अपनी दासियों पर भी उन दिनों में अपनी आत्मा में से उड़ेलूंगा और वे भविष्यवाणी करेंगे। ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு உன்னதத்தின் ஆவியை மனுக்குலத்திற்கு தந்து அவருடைய திட்டத்தை பலனாக நிறைவேற்றுகிறார். परमेश्वर अपने वो राज्य और अपनी युक्ति को मकसद को पूरा करने के लिए ऊपर से वो आत्मा को मानव को देकर वो कामों को पूरा करता है। ஆகவே நாமும் பாக்கியசாலிகள், इसलिए हम भी धन्य है, நாமும் அதிக பாக்கியவான்கள். हम भी अधिक धन्य है, நமக்கும் இந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தமாக பெற்றுக்கொள்கிறோம். हम भी ये वादा को पाया है। அந்த உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது जब ऊपर से आत्मा उंडेलेगा तभी பலன் உண்டாகிறது, बल मिलता है, சாட்சி உண்டாகிறது, गवाही मिलता है, மீட்பு உண்டாகிறது, उद्धार मिलता है, ஆசீர்வாதம் உண்டாகிறது, आशीष मिलता है, கனிகள் நிறைந்த வாழ்க்கை உண்டாகிறது, बल से भरा हुआ जिंदगी मिलता தேவ है, அன்பு உண்டாகிறது, परमेश्वर का प्रेम मिलता है, நம்பிக்கை பெருகுகிறது. आशा बढ़ते जाता है। இதுக்கெல்லாம் தேவ வசனம் இருக்கிறது. ये सभी के लिए वचन है அதாவது இன்னும் நியாயம் நம்மளுக்கு தேடி வருகிறது, வெளிப்படுகிறது. और न्याय हमारे लिए प्रकट होता है, அடுத்தது நீதி கிடைக்கிறது. धर्म प्रकट होता है। இதெல்லாம் உன்னதத்தின் ஆவியால் நிரப்பப்படும் போது கர்த்தர் அதை செய்கிறார். ये सब कभी होता है जब ऊपर से आत्मा उंडेलता तभी உன்னதத்தில் இருந்து நமக்கு அந்த ஆவி ஊற்றப்படுகிறது. ऊपर से हमारा वो आत्मा मिलता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा அது हो। ஊற்றப்படும் போது वैसे आत्मा उड़ेलते அந்த समय, ஆசீர்வாதம் ஊற்றப்படும் போது वो आशीष उड़ेलते समय நம்மை எல்லாவற்றையும் தகுதிப்படுத்துகிறார். हमें सारी विषयों में योग्य बनाता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஊற்றப்படும் போது जब वो आशीष हम पर उड़ेलता है நாம் கர்த்தருக்கு சொந்தமாக மாற்றப்படுகிறோம். हम प्रभु का बन जाता है। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் 5வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 44:5. ஏசாயா 44 अध्याय 5 वचन। ஏசாயா 44:5 வாசிக்கலாம். ஏசாயா 44:5। ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோப்பின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் நான் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். कोई कहेगा मैं यहोवा का हूँ, कोई अपना नाम याकूब रखेगा, कोई अपने हाथ पर लिखेगा मैं यहोवा का हूँ और अपना कुल नाम इज़राइली बताएगा। கர்த்தருடையவன் என்பான். कहेगा कोई मैं यहोवा का हूँ। அல்லேலூயா. हालेलुया। அதாவது ஒரு சொந்தங்கக்கூடிய ஒரு உரிமை வந்து விடுகிறது. मतलब मैं यहोवा का हूँ ऐसे एक अधिकार मिलता। நான் நேசருடையவன், मैं अपने प्रेमी का है, அவர் பிரியம் என் மேல் இருக்கும். वो प्रेमी का प्रेम मुझ पर होगा। கவனிக்கிறோம், இங்கே வாசிக்க முடிகிறது. எடுத்து ரோமர் 8:16 வாசிக்கலாம். रोमियो 8 अध्याय 16 वचन। நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவராமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். आत्मा ये हमारे ரோமன் chapter 8:16. रोमियो 8 अध्याय 16 वचन। आत्मा आपकी हमारी आत्मा के साथ गवाही देता है कि हम परमेश्वर की संतान है। இங்கே உன்னத ஆவியினால் நிரப்பப்படும் போது जब ऊपर से आत्मा से भरपूर நீங்கள் அவருக்கு சொந்த பிள்ளைகளாக மாறுவீர்கள். उनका वारिस बन जाता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப திரும்ப உங்களுக்கு பயம் தேவையில்லை. फिर इसके बाद तू डरने अवश्य नहीं। தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறாய். परमेश्वर के आत्मा तुम्हें अगुवाई करता है। 14வது வசனம் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். रोमियो 8:14 इसलिए कि जितने लोग परमेश्वर के आत्मा के चलाए चलते हैं वही परमेश्वर का पुत्र है। அந்தபடி திரும்ப பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய புத்திரன் ஆவியை பெறுகிறீர்கள். क्योंकि तुमको दासत्व की आत्मा नहीं मिली कि फिर भयभीत हो, परंतु ले बालकपन की आत्मा நாம் मिली தேவனுடைய है। பிள்ளைகளாய் இருக்கும் என்று ஆவியானவராமே நம்முடைய ஆவியோட சாட்சி கொடுக்கிறார். हम हे अप्पा हे पिता कहकर पुकारते हैं। आत्मा आपकी हमारे आत्मा के साथ गवाही देता है कि हम परमेश्वर की संतान நாம் हैं। பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. आमेन। और यदि संतान है तो वारिस भी है। தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாக
கிறிஸ்துவோடு கூட நீங்களும் அதுக்கு சுதந்திரமாக இருக்கிறீர்கள். वरन परमेश्वर के वारिस और मसीह के संगी वारिस है कि जब हम उसके साथ दुख उठाए तो उसके साथ महिमा भी पाए। பிதாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்காசனத்திலே உங்களுக்கும் அதிகாரம் உண்டு. जो पिता के बगल में सिंहासन है उसी में तुम्हें भी अधिकार है। உங்களுக்கும் நீங்களும் தேவனுடைய என்ன மாற்றப்படுகிற தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் போது நாம் கர்த்தருக்குள் சொந்தமாக நாம் அவருக்கு பிள்ளையாக மாறிவிடுகிறோம். जब ऊपर से वो आत्मा हम पर उड़ेलता तब हम भी वो प्रभु का संतान बन जाता. அதனால நீங்க கவனிங்க, தகப்பனுக்கு உரிய தகப்பனோட உரிமையோடு அப்பா பிதாவுண்டு கேட்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்கிறது. इसलिए हम ऐसे बड़ी अधिकार से हे अब्बा हे पिता ऐसे पुकारने वाला मिलता. அந்த பரம பிதாவை நோக்கி நீங்கள் கூப்பிட முடியும். आमेन. उस परम पिता के ओर तो पुकार सकता. அதாவது நீங்கள் தேவனுக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मतलब तुम परमेश्वर का संतान. நீங்கள் தேவனுக்குரியவர். तुम परमेश्वर का है. அப்படிப்பட்ட அவரது பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். हम उनका वारिस बन जाते. உங்களுக்கு உரிமையும் சுதந்திரமும் நமக்கு உண்டாக்கப்பட்டு விடுகிறது. हमारे लिए स्वतंत्र मिलता और अधिकार भी मिलता. அப்ப நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு பெரிய தைரியம். तब हमको बड़ी याव मिलता. हालेलुया. हालेलुया. தேவனிடத்தில் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் இருக்கிறது. मैं परमेश्वर से सब कुछ पाऊंगा. அந்த விசுவாசம் நமக்கு வந்து விடுகிறது. वो विश्वास हमको आ जाए. அவங்க கிடைக்கும் அவிசுவாசம் எல்லாம் விலகி விசுவாசம் வந்து விடுகிறது. हमारे सारे अविश्वास दूर हो जाएगा, विश्वास आ இந்த வருஷத்துல உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசங்கள் நீங்கி போகிறது. ये नए साल में तुम्हारे जिंदगी में जितने अविश्वास है सब कुछ दूर हो जाएगा. பயம் விலகி போகிறது. सारे भय दूर हो जाएगा. அடிமைத்தனத்தின் ஆவி விலகி போகிறது. दासत्व की आत्मा दूर हो जाएगा. அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய ஒரு அதிகாரத்தை தருகிறார். हे अब्बा हे पिता ऐसे पुकारने ஒரு உரிமை உண்டாகிறது. वारिस बन जाता. அந்த தோட்டத்திற்கு ஏதேனுக்கு ஏதேனின் பரிபூரணத்துக்கு அவர்கள் தான் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். आमीन. पहले वो अधीन वाटिका में वो वाटिका के परिपूर्ण का वही वारिस था दोनों. எல்லாவர்களுக்கு சொந்தம். वहाँ के सब कुछ उनका. எல்லாவர்களுக்கு உரிமை. वो सभी में वो लोग अधिकार. எல்லா அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டார். सारे अधिकार वो दोनों पाए थे. அந்த அதிகாரத்தை இழந்து விட்டான் ஆதாம். आदम वो अधिकार को खो அதை दिया. திரும்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று தந்திருக்கிறார். दोबारा प्रभु यीशु मसीह के द्वारा हमको देता. கலாத்தியர்கள் நிருபம் गलातियों को पता. எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். गलातियों 4वां अध्याय में 6वां. கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. गलातियों 4. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். और तुम जो पुत्र हो इसलिए परमेश्वर ने अपने पुत्र के आत्मा को जो हे अप्पा हे पिता कहकर पुकारता है हमारे हृदयों में भेजा है. இங்க பாருங்க, நீங்கள் ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்கிறீர்கள். आमीन. वैसे तुम एक बड़े अधिकार. இந்த வருஷத்துல ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு பெரிய அதிகாரம். आमीन. ये नए साल में आशीष पाने के लिए तुम्हें अधिकार நீ मिलता है. உரிமையோடு கூட तू बड़े वारिस बनकर. நான் கர்த்தருடையவன், मैं यहोवा का हूँ. நான் கர்த்தருடையவன், मैं यहोवा का हूँ. உங்களுக்கு அவருடைய நாமத்தை தரித்து கொண்டவன். तो उनके नाम रख दिया है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப அவருடைய நாமத்தை தரித்துக் கொள்கிறாய். तो यहोवा के नाम को अपना कर देता. அவருடைய நாமத்தை அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு கையெழுத்து போட்டாச்சு. वे उनके जो जो आशीष है सारे आशीष पर तेरे लिए साइन. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் உங்களோட ஆசீர்வாதத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு. सारे तुम्हारा आशीष के लिए वहाँ साइन हो गया. எனக்கு வைத்திருக்கிற இந்த பூமியில எனக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தெல்லாம் எனக்கு நிச்சயமாக கையெழுத்து போட்டு வச்சிருக்கு. इस जगत में मेरे लिए जितने सारे आशीष को रखा वो सारे आशीष के लिए वहाँ साइन. உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த தெரிந்து கொள்ளுதல் மேல உங்களுக்கு அவர் பெரிய உரிமை வச்சிருக்கிறார். और तुम सभी के लिए भी जो जो आशीष के लिए रखा है तुम भी वारिस है. என்னை அழைத்த தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு எனக்கு உரிமை உண்டு. आमीन. जो मुझे बुलाया मुझे रखा हुआ आशीष के लिए मुझे अभी अधिकार मिला. நான் கர்த்தருடையவன். मैं यहोवा का हूँ. எனக்கு எல்லாமே எனக்கு 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 என்ன ஆண்டவர் ஒரு என்ன பேசிருக்காரு, அவரை நாமத்தை தரித்துட்டாரு. आमीन. मेरे लिए प्रभु अपना नाम रख दिया. கையெழுத்து போட்டுட்டாரு. वो साइन कर दिया. அதைத்தான் அங்கே ஏசியா 44:5 வாசிக்கிறோம். ஏசாயா 44:5. கர்த்தருடையவன் ஒருவன், நான் கர்த்தருடையவன், ஒருவன் யாக்கோபு பேரை தரித்துக் கொண்டான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொண்டான். कोई कहेगा मैं यहोवा का हूँ, कोई अपना नाम याकूब रखेगा, कोई अपने हाथ पर लिखेगा मैं यहोवा का हूँ और अपना कुल नाम इस्राएली बताएगा. இவ்வளவு நாள் நீங்கள் உரிமை இல்லாம
அவிசுவாசமாக இருந்தீர்கள். इतने दिन तुम कुछ अधिकार बिना अविश्वास में थे। கர்த்தர் உனக்கு உன்னதத்தின் ஆவியினால் நிரப்புகிறார். प्रभु तुम्हें ऊपर से आत्मा देता है। அல்லேலூயா. हालेलुया। வாளை தலையாக மாற்ற முடியும். आमेन। जो पूछ है उसको सिर बना, கீழை மேலாக மாற்ற जो முடியும். नीचे है उनको ऊंचे बने, அவாந்திர வெளியை வயல்வெளியாக செழிப்பாக மாற்ற முடியும். सूखी भूमि को धाराएं बहाए। வனாந்தரத்தை செழிப்பாக மாற்ற முடியும். आमेन। जो जंगल है वो हरियाली पाएगा। கர்த்தர் நியாயையும் நீதியும் உங்களுக்கு செய்கிறவர். प्रभु तुम्हारे लिए न्याय और धर्म को करेगा। வேதம் சொல்கிறது. शास्त्र कहता है। ஏசாயா 32 அதிகாரம் ஏசாயா 35 வாசிக்கலாம். ஏசாயா 32 அதிகாரம் ஏசாயா 35 अध्याय 15வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 15 वचन। உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். जब तक आत्मा ऊपर से हम पर उंडेले ना जाए और जंगल फलदायक बारी ना बने और फलदायक बारी फिर वन न गिनी जाए। பெரிய ஒரு மாற்றம், एक बड़े बदलाव। செழிப்பாக மாறப்போகிறது. आमीन। हरियाली पाएगा। 16வது வசனம் சொல்கிறது, 16 वचन। வனாந்தரம் நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளி நீதி தங்கி இருக்கும். तब उस जंगल में न्याय बसेगा और उस फलदायक बारी में धर्म रहेगा। இந்த வருஷத்துல इस साल में கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர். प्रभु धर्म और न्याय को करेगा। சங்கீதம் 94:15 சொன்னது போல भजन संगीता 94:15 वचन। நியாயம் நீதியமாக திரும்பும். आमीन। भजन संगीता 94:15। உன்னதத்தின் ஆவி உங்கள் மேல ஊற்றப்படும் போது जब ऊपर से आत्मा तुम पर उड़ेलेगा, நியாயமும் நீதியும் கெம்பீரிக்க போகிறது. न्याय फिर धर्म के अनुसार किया जाएगा। சங்கீதம் 37:6 வாசிக்கிறோம். भजन संगीता 37:6। சங்கீத புத்தகம் 37:6. भजन संगीता 37:6। Psalm 37:6 உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். तेरा धर्म ज्योति के समान और तेरा न्याय द्वार के उजियाले के समान प्रकट करेगा। கர்த்தருடைய இங்க பாருங்க, அவர் நீதியும் நீதி வெளிச்சத்தை போல நியாயத்தை பட்டப்பகலைப் போல விளங்க பண்ண போகிறார். आमीन। प्रभु यहोवा धर्म को ज्योति के समान और न्याय द्वार के उजियाले के समान प्रकट करेगा। சங்கீதம் 36:6 வாசிக்கிறோம். भजन संगीता 36:6। 36:6 உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போல உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே மனுஷரை மிருகங்களை காப்பாற்றுகிறீர். आमीन। तेरा धर्म ऊंचे पर्वतों के समान है, तेरा नियम अथाह सागर टकरे है। हे यहोवा तू मनुष्य और पशु दोनों को रख सकता। உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறது. ऊपर से आत्मा उड़ेलता, அவருடைய நியாயங்கள் நீதிகள் வெளிப்படுகிறது. उनका धर्म और न्याय प्रकट நீதி होता है। மகத்தான பர்வதத்தை போல வெளிப்பட போகிறது. आमीन। उनका धर्म ऊंचे पर्वतों के समान है। உங்களுக்கு வைத்திருக்கிறது நீதியை மகத்தான பர்வதம். आमीन। तुम्हारे लिए रखा हुआ धर्म ऊंचे உங்களுக்கு पर्वत के வைத்திருக்கிற समान நியாயங்கள் மகா ஆழமானவைகள். और तुम्हारे लिए रखा हुआ वो न्याय अथाह सागर அப்படி टकरे। செய்து ऐसा करके ஏசாயா 32:17 சொல்கிறது, ஏசாயா 35:17। நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கும் சுகமுமாம். और धर्म का फल शांति और उसका परिणाम सदा का चैन और निश्चिंत रखना होगा। என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் கூட இருக்கும். मेरे लोग शांति के स्थानों में निश्चिंत रहेंगे और विश्राम के स्थानों में सुख से रहेंगे। உங்கள் கூடாரத்திலே அமைதலும் சமாதானம் தங்க போகிறது. तुम्हारे डेरे में शांति और विश्राम मिलने वाला। அமைதலும் சமாதானமும். शांति और विश्राम। அல்லேலூயா. हालेलुया। உங்கள் வீட்டை தேடி அமைதியும் சமாதானமும் வருகிறது. तुम्हारे डेरे को और शांति और विश्राम आता है। அமைதியும் சமாதானமும் शांति और विश्राम உன்னதத்தில் இருந்து ஊற்றப்படும் போது जब ऊपर से आत्मा उड़ेलेगा, உன் வீட்டுக்குள்ளே அமைதலும் சமாதானம் வருகிறது. तेरे घर के अंदर शांति मिलता है और विश्राम मिलता வீடு என்றால் கட்டடமும் வீடுதான். है। घर मतलब जो है इमारत वो भी घर है। உன்னுடைய எபிரெயர் 3:6 சொல்லுது, நாமே வீடாக இருக்கிறோம். और इब्रानी के पत्र 3:6 वचन कहता है घर हम है। தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் வீடுன்னு சொல்கிறார். जो चुने हुए लोगों के और भी घर कहता है। நீனும் தனிப்பட்ட இதுல நாமே வீடாக இருக்கிறோம். ऐसा अकेले पर हम ही घर है। தேவனுடைய சபை வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के कलीसिया को भी घर की தேவனுடைய சபையிலே சமாதானம் அமைதியும் உண்டு. आमीन।
परमेश्वर के कलीसिया में शांति और உங்கள் विश्राम வீட்டிலே அமைதியும் சமாதானம் உண்டு. है। तुम्हारे परिवार में शांति और உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வீடா நீங்களே வீடு உங்களுக்குள்ளே அமைதியும் சமாதானம் உண்டு. अब तुम ही घर के वर्णन है, तुम्हारे अंदर भी शांति और विश्राम मिले। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. नाम की महिमा हो। ஆகவே உன்னதத்திலிருந்து ஆவி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு ஊற்றப்படும் போது जब ऊपर से चुने हुए लोगों को ऊपर आत्मा उंडेलेगा, ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. आशीष उडेलता है, இந்த ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. आशीष उडेलता है, சமாதானமும் அமைதியும் ஊற்றப்படுகிறது. शांति और विश्राम उडेलता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஊற்றுகிறது என்றால் ஆவியை ஊற்றுகிறார். उडेलता मतलब क्या है? आत्मा को उडेलता है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தவே படுத்தாது. आमीन। वो आशा तुम्हें உங்களுக்கு नचाता பெரிய है। ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. तुम्हारे लिए एक बड़ा आशा मिलता है। இந்த ஆவியான ஊற்றப்படும் போது जब ये आत्मा उडेलेगा, நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. हमें एक बड़ा आशा। நீங்க நம்பிக்கையற்றவர்களாக இருந்த உங்களுக்கு பெரிய நம்பிக்கை தருகிறார். तुम आशा रहित थे, तुम्हें एक बड़ा आशा मिलता है। ரோமர்கள் நிருபம் 5:5 சொல்கிறது, रोमियो को पत्री 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. आमीन। रोमियो 5:5 और आशा से लज्जा नहीं होती, क्योंकि पवित्र आत्मा जो हमें दिया गया है उसके द्वारा परमेश्वर का प्रेम हमारे मन में डाला गया। அப்ப தேவனுடைய அன்பே உங்களுக்கு ஊற்றப்படுகிறது. हमें जो उडेलता है वो परमेश्वर அந்த का प्रेम, அன்பு எல்லா பயத்தை புறம்பே தள்ளிவிடும். वो परमेश्वर का प्रेम सारी भय को दूर कर देता இங்க பாருங்க, உன்னதத்தின் ஆவி நிரப்பப்படும் போது ஒருவனுக்குள்ள பயம் இருக்காது. हमें जो ऊपर से आत्मा से भरपूर होता तभी பயத்தின் ஆவியை பெறாமல் பலத்தின் ஆவியை பெறுங்கள். हम भय के आत्मा को नहीं बल के आत्मा को, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. दासत्व के आत्मा को नहीं पाया। 1 யோவான் 4:18 சொல்கிறது, पहले यूहन्ना 4:18 பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. हमें पहला यूहन्ना 4वां अध्याय 18 वचन, प्रेम में भय नहीं होता वरन सिद्ध प्रेम भय को दूर कर देता है, क्योंकि भय का संबंध दंड से होता है और जो भय करता है वो प्रेम में सिद्ध नहीं हुआ। அங்கே கவனிக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், हम आशा रहित थे, நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம். हम परमेश्वर ईश्वर அந்த रहित थे। உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது, जब ऊपर से आत्मा उडेलता है நமக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்படும் போது, हमारे अंदर वो परमेश्वर का प्रेम उडेलते அந்த समय, பூரணமாக ஊற்றப்படும் போது सिद्ध प्रेम उडेलते எல்லா समय பயங்களும் புறம்பே सारे भय தள்ளுகிறது. दूर हो जाता है। அல்லேலூயா. हालेलुया। வருங்கால பயங்கள் விலகி ஓடுகிறது. भविष्य के सारे भय दूर होता है। இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. तेरे मन में परमेश्वर का प्रेम उडेल जाता है। தேவ அன்பு ஊற்றப்படும் போது परमेश्वर का प्रेम उडेलते பயங்கள் समय விலகி ஓடும். सारी भय दूर हो जाएगा। வருங்காலத்து குறித்த பயங்கள், भविष्य के भय, பிள்ளைகளை குறித்த பயங்கள், बच्चों के बारे में भय, அதாவது ஆயுஷ்நாளை குறித்த பயங்கள், आयु दिन के बारे में வியாதி भय, குறித்த பயங்கள் बीमार के बारे में भय, எல்லாம் விலகி ஓடும். सब दूर தேவ होता है। அன்பு ஊற்றப்படும் போது परमेश्वर के प्रेम நமக்கு उडेलते समय நம்பிக்கை हमारा एक பெருகிறது. बड़े आशा அந்த बढ़ती होता है। நம்பிக்கையின் தேவன் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். आशा की दाता तुम्हारे अंदर आ जाता है। ரோமருக்கு எழுதின நிருபம், रोमियो को पत्री, ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் रोमियो 15वां अध्याय 13வது வசனத்திலே வாசித்தால், 13वां वचन, பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, आमीन। पवित्र आत्मा की सामर्थ से तुम्हारी आशा बढ़ती பரிசுத்தாவின் जाए। பலத்தினால்தான் உங்களுக்கு நம்பிக்கை பெருகுகிறது. पवित्र आत्मा की सामर्थ से तुम्हारी आशा बढ़ती जा रहा है। நம்பிக்கை தேவை முதல்ல. पहले तुम्हारा आशा जरूर இங்க है। பாருங்க, நம்புவதற்கு ஏதுவல்லாது இருக்குங்க. आमीन। मतलब निराशा में रहेंगे हम। ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவல்லாதை நம்பி விசுவாசித்தானா. अब्राहम निराशा में भी आशा இங்க रखकर, பாருங்க, நமக்கு நிறைய விசுவாசம் வராதுக்கு காரணம் என்ன? हमसे कई लोग को विश्वास नहीं आता। कारण क्या? நம்புவதற்கு ஏதுவானது அல்ல. आमीन। निराशा है, आशा नहीं என் है। வாழ்க்கையில் எப்படி நடக்கும்? मेरी जिंदगी में சாத்தியமே இல்ல. इसका होने की, ஆனா பரிசுத்தாவினர் ஊற்றப்பட்டால் लेकिन पवित्र आत्मा उड़ेलेगा, இந்த नம்பிக்கை பெருகிறது, ये आशा बढ़ते जाता है। விசுவாசம் வந்து விடுகிறது. विश्वास आ जाता है। என்னை பலப்படுத்த கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. जो मुझे बल देता वो मसीह से मैं सब कुछ कर सकता அந்த हूं। நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. वो आशा तुम्हें ले जाता அந்த है। நம்பிக்கையின் தேவன் वो आशा की दाता, அந்த 13வது வசனத்தை சொல்கிறார், 13वां वचन, விசுவாசத்தினால் உண்டாக எல்லாவித சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் உங்களை நிரப்புவாராக. परमेश्वर जो आशा के दाता है तुम्हें विश्वास करने में सब प्रकार के आनंद और शांति से परिपूर्ण करे। பரிசுத்தாவியானவர் உனக்குள்ளே ஊற்றப்படும் போது, जब पवित्र आत्मा तुम्हारे अंदर उड़ेगा, உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது ऊपर से आत्मा उड़ेगा, ஒரு நம்பிக்கை பெருகிறது. आशा बढ़ते जाता है। நம்பிக்கையின் தேவன் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். आशा की दाता तुम्हारे ஒரு अंदर आ जाता है। விசுவாசம் வந்து விடுகிறது. विश्वास आता है, என்னால் முடியும்,
मुझसे होगा அவிசுவாசங்கள் விலகிறது. सारे अविश्वास दूर हो மலையை பார்த்து தகர்ந்து போச்சா தகரக்கூடிய விசுவாசத்துக்கு போகிறோம். हम पहाड़ पर्वत के ओर कहेंगे इस जगह से अटल जाओ वो भी वो அவ்வளவு பெரிய விசுவாசத்தை தருகிறார். उतने बड़े विश्वास थे அப்ப அந்த விசுவாசருக்கு எல்லாம் கூடும். हमें विश्वास करने वाले के लिए सब कुछ होता है. உன்னுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை வருகிறது. आमीन. तुम्हारे जिंदगी डगमगाने अवश्य नहीं. இப்ப தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். ऐसे टटोलने अनुभव नहीं है प्रभु अच्छी से இந்த வருஷத்திலே உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். इस साल में प्रभु அந்த உன்னதத்தின் ஆவியை தந்து ऊंचे से ऊपर से உங்களுக்கு आत्मा நம்பிக்கை பெருக போகிறது. आशा बढ़ते அந்த जाए. நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு வருகிறார். आशा के दाता तुम्हारे अंदर आता है. நம்புவதற்கு ஏதுவெல்லாம் தான் இருக்கும். निराशा के अनुभव ही ஆனா रहेगा நம்புவதற்கு ஏதுவாக लेकिन निराशा में भी நீங்கள் आशा விசுவாசிக்கிறதற்கு विश्वास रखने அந்த के लिए பரிசுத்தாவியானவர் पवित्र आत्मा உன்னதத்தின் ஆவியினால் ऊपर की உங்களை आत्मा நிரப்பும்போது तुम्हें परिपूर्ण பயம் करेगा. விலகி விடுகிறது. सारे भय दूर होता है. அடிமைத்தனத்தின் ஆவி விலகி விடுகிறது. दासत्व की आत्मा दूर உங்களுக்கு होता है. நம்பிக்கை तुम्हें பெருகிறது. आशा बढ़ते அந்த जाता है. நம்பிக்கை वो आशा வெட்கப்படுத்தாது. तुम्हें ना ले அத जाता. சாத்தானை நீங்கள் तुम வெட்கப்படுத்துவீங்க. वो शैतान को लक्षित करें. அல்லேலூயா. हालेलुया. அவிசுவாசம் விலகி ஓடுகிறது. अविश्वास दूर हो. அப்ப அதற்காக அந்த உன்னதத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். इसलिए तुम वो ऊपर से बहने वाला आत्मा पाए. மீண்டும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் तुम्हारा हाथ பண்ணுவோம். उठा के धन्यवाद करेंगे. உங்களுக்கு பெரிய ஒரு உரிமை வந்துவிடும். तुम्हें एक बड़े अधिकार आ நான் जाए. கர்த்தருடையவன். मैं यहोवा का என் பிதா. हूँ. वो मेरा நான் அவருக்கு पिता. சொந்தக்காரன். मैं उनका वारिस எனக்கு है. அவரிடத்துல எல்லாம் உண்டு. मेरे लिए उसके साथ எனக்கு அதிகாரம் உண்டு. मेरे लिए अधिकार எனக்கு है. உரிமை உண்டு. मेरे लिए वारिस எனக்கு है. சுதந்திரம் உண்டு. मेरे लिए स्वतंत्र நான் है. கர்த்தருடையவன். मैं यहोवा का எனக்கு हूँ. எல்லாம் உண்டு. मेरे लिए सब कुछ मिलेगा. அந்த ஒரு உரிமையினால் சொந்தம் கொண்டாடி விடுவோம். ऐसे हम उनका वारिस बन जाए. இங்க பாருங்க உன்னதத்தின் ஆவி நீங்கள் உங்களை ஊற்றப்படும் போது जब ऊपर से आत्मा तुम्हारे உங்களுக்கு अंदर ஒரு आएगा சொந்தமாக நீங்கள் உரிமை तो ऐसे கொண்டாடுவோம். उनका वारिस हो जाए. அவரிடத்துல கேட்போம். उनसे मांगेगा. அல்லேலூயா. हालेलुया. உரிமை வந்து விடுகிறது. वारिस हो जाए. எனக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு தருவார். ऐसे हम अधिकार पाता है. मेरे लिए जो रखा அந்த वारिस நம்பிக்கை உங்களுக்கு பெருகும். वो आशा तुम्हारे எனக்கு अंदर வைத்திருக்கிற बढ़ती பலம், है. मेरे लिए रखा हुआ எனக்கு बल, வைத்திருக்கிற ஊழியம், मेरे लिए रखा हुआ सेवा, எனக்கு வைத்திருக்கிற கிருபை, मेरे लिए रखा हुआ अनुग्रह, எனக்கு வைத்திருக்க வரங்கள் मेरे लिए रखा हुआ वरदान அவரிடத்தில் எனக்கு உண்டு. मेरे लिए सचमुच मिलेगा. அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் சோர்ந்து போக முடியாது. तुम निराश எல்லாம் உண்டு என்று சொல்ல முடியும். सब है करके அதனாலதான் அங்கே சொல்கிறார் ஒருவன் அந்த 44:5 வாசிக்கலாம். ஏசாயா 44:5 यशायाह 44:5 ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்ளுவான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்ளுவான். कोई कहेगा मैं यहोवा का हूँ, कोई अपना नाम याकूब रखेगा, कोई अपने हाथ पर लिखेगा मैं यहोवा का हूँ और अपना कुल नाम इस्राएल बताएगा. சொந்தம் கொண்டாட வந்துரும். आमीन. हम ऐसे वारिस बन जाते நம்ம हैं. தகப்பனாக அவருக்கு உரிமை கொண்டாட हम வந்துரும். अपने वो पिता बन சுதந்திரம் உண்டு के हम உனக்கு. अधिकार पा लेते हैं. எனக்கு எல்லா அவரிடத்துல உண்டு. मेरे लिए वो पिता सब कुछ அதாவது देगा. நான் கர்த்தருடையவன். मैं यहोवा का हूँ, அல்லேலூயா. நான் அவருடையவன். मैं यहोवा का हूँ, நான் நேசருடையவன். मैं मेरे प्रेमी का हूँ. அவர் பிரியம் என் மேல் उसका प्रेम இருக்கும். मुझ पर है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அங்கே வாசிக்கப்படுகிறது. வேதத்தில் நீங்கள் இன்னும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் मत्ती सुसमाचार 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय வாசிக்கலாம். அங்கே 12, 17, 18 வாசிக்கும் போது मत्ती 12वां अध्याय में 17 और 18 வாசிக்கிறேன். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாக என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமரப்படுவேன், அவர் புறஜாதிக்கு நியாயத்தை அறிவிப்பார். ताकि जो वचन यशायाह भविष्यवक्ता के द्वारा कहा गया था वो पूरा हो. देखो ये मेरा सेवक है जिसे मैंने चुना है, मेरा प्रिय जिससे मेरा मन प्रसन्न है. मैं अपना आत्मा उस पर डालूंगा और वह अन्य जातियों को न्याय का समाचार देगा. அல்லேலூயா. हालेलुया. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட என் தாசன் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது. यीशु के बारे में मेरा चुना हुआ என் दास, ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், मेरा प्रिय जिससे मेरा मन என் ஆவி प्रसन्न அவர் है. மேல் அமரப்படுவேன், मैं अपना आत्मा उस पर डालूंगा, அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். वो अन्य जातियों का न्याय का இப்படிப்பட்ட समाचार. வேளையில ऐसे समय நான் 20வது வசனம் சொல்கிறது, विश्वास அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கப்படும் வரைக்கும் எரிந்த நாளை முறியாமலும் மங்கீரியத்திலே அணையாமலும் இருப்பார். वो कुचले हुए सरगंडे को न तोड़ेगा और धुआं देती हुई बत्ती को न बुझाएगा. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதிகள் நம்பிக்கையா இருப்பார்கள் என்பதே. जब तक वो न्याय को प्रबल न कराए और अन्य जातियां उसके नाम पर आशा रखेंगी. உன்னதத்தின் ஆவியை ஊற்ற அவர் மேல் அமர்ந்தபடியினால் वो ऊपर से आत्मा उसके ऊपर उंडेलता है, इसलिए
அந்த கெத்செமனே கொல்கதா பாடுகளை சுமப்பதற்கு அவருக்கு பலன் கிடைத்தது. गेत्सेमने से लेकर कोलकाता तक बोझ उठाने के लिए यीशु को बल இங்க मिला। பாருங்க, அவருக்கு நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் आमेन। जब तक न्याय को प्रफल न कराए तब அந்த तक அப்பாவை நோக்கியே பார்க்கிறார், वो अपने पिता के ओर था, பிதாவை நோக்கியே பார்க்கிறார். अपने पिता के ओर था। இங்க பாருங்க, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் जब तक वह न्याय को प्रफल न कराए। நெறிந்த நாணல்ங்கிறது என்ன? நாணல், कुचले हुए सरगंडे मतलब क्या है? நாணல் நெறியலாம். अब जो सरगंडे है वो शायद वो இங்க பாருங்க, அது வந்து ஒரு மூங்கில போல ஒரு குழாய் போன்ற ஒரு 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 செடி மரம் தான். वो एक पाइप के जैसे रहेगा वो। हालेलुया। हालेलुया। बांस के समान एक झाड़ है, बांस। हालेलुया। हालेलुया। அது வந்து காத்து அடிச்சிட்டு அது அவன் நெறிந்த அனுபவத்துல வரலாம், हवा लगेगा तभी वो ऐसे झुकेगा, அத நெறியலாம், दब जाएगा। திரி மங்கி எரியலாம். और जो धुआं देता है वो पत्ती वैसे डिमडिमाती अनुभव மங்கின அனுபவம் வரலங்க, डिमडिमाती अनुभव நெறிந்த அனுபவம் வரும். हमें ऐसे दबाया हुआ अनुभव। ஏசாயா 53 அதிகாரத்துல இயேசுக்கு நடந்துச்சுங்க. यशायाह 53 अध्याय में यीशु को हुआ था। 33 விதமான பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 33 प्रकार के बोझ, 34 fold suffering, 34 விதமான பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. आमेन। 33 प्रकार के बोझों के बारे में அந்த ஒரு அதிகாரத்துல தான் ஹீங்கிற வார்த்தை 32 தடவை சொல்லப்பட்டிருக்கு. आमेन। वो यशायाह 53 अध्याय में वो सब அவர் 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 துக்கப்பட்டார், நோய்களை சுமந்தார், பாடுபட்டார். அந்த அவர் யார்? he is lord, he is risen. आमेन। वो दुख उठाया, वो बीमार को उठाया, वो कौन है? वो ही प्रभु है। वो நியாயத்துக்கு ஜெயம் கிடைத்தது. आमेन। न्याय के लिए प्रफल किया। உன்னதத்தின் ஆவி உங்களுக்கு எதற்கு தருகிறார்? तुम्हारे लिए वो ऊपर का आत्मा क्यों देता है? நெறிந்த அனுபவம் வந்தாலும் यदि ऐसे कुचले हुए सरगंडे का மங்கி अनुभव எறிகிற आएगा, திரியை போல நீங்கள் மங்கி ऐसे வரலாம். टिमटिमाने वाले बत्ती के जैसे तुम्हारी जिंदगी होगा। நாம் எப்போதும் அந்த விசுவாச ஓட்டத்தில் நிற்பதற்காக, लेकिन हम सर्वदा अपने विश्वास के दौड़ में ஜெயம் கொடுக்கிறது வரைக்கும் जब तक न्याय का प्रफल न कराए நாம் எப்போதும் நிற்பதற்காக, हम सर्वदा खड़े அந்த சத்துருவை வெட்கப்படுத்துவதற்காக, शत्रुओं को लज्जित நமக்கு அந்த சொந்த அவரிடத்தில் எனக்கு உரிமை உண்டு, சொந்தம் உண்டு. आमीन। मेरा उसी से अधिकार है। என் தகப்பன் என்னை நொறுக்குகிறார். मेरे पिता ने मुझे चकनाचूर, பிதாவாகிய தேவன் சொந்த குமாரை நொறுக்கிறதற்கு ஒப்பு पिता கொடுத்தார். परमेश्वर अपने एकलौते पुत्र को चकनाचूर करने के लिए सौंपा है। வேதம் சொல்லுது எசாயா 53:10 यशायाह 53:10 அவர் நொறுக்க சித்தமாக ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். कुचलने के लिए सौंपा है। ஏசாயா அங்கே கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். आमीन। यशायाह 53:10 को पढ़ेगी। அப்ப நொறுக்குவதற்கு சித்தமாகி आमीन। वो चकनाचूर करने के அவருடைய लिए सौंपा। தன் குற்றமான பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாள் இருப்பார். கர்த்தருடைய சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். जब वो अपना प्राण दोष बलि करे तब वो अपना वंश देखने पाएगा, वो बहुत दिन जीवित रहेगा, उसके हाथ से यहोवा की इच्छा पूरी हो जाएगी। புறஜாதியார்கள் अन्य जात लोग அவர்கள் நம்பிக்கையாயிருப்பார்கள். उस पर आशा ஒரு रखेंगे। சந்ததியை எழுப்புவதற்காக, एक संतान को खड़ा தேவனை करने, தெரிந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. परमेश्वर अपने मकसद को पूरा करने के लिए இங்க பாருங்க, பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தார். पिता परमेश्वर अपने एकलौते पुत्र को भेजा। ஆனால் அந்த உரிமையோடு கூட அவர் இருக்கிறார். वो उस अधिकार में था ईश्वर, நான் கர்த்தருடையவன், मैं यहोवा का हूँ, நான் தேவனுடையவன், मैं अपने यहोवा கிறிஸ்து का, தேவனுடையவர், मसीह परमेश्वर, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். तुम मसीह का। அப்ப இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு वैसे हम एक अधिकार पाने, உன்னதத்தின் ஆவி உங்களுக்கு ஊற்றப்படுகிறது. ऊपर से वो आत्मा तुम्हें मिलता है। நெறிந்த அனுபவம் வரலாம், कुछ ले हुई अनुभव आएगा, மங்கி எறிகிற அனுபவம் வரலாம். डिमडिमाती हुई अनुभव ஆனா आएगा, உன்னதத்தின் ஆவியினால் உங்களை பலப்படுத்துவார். परंतु वो ऊपर की आत्मा से तुम्हें இதான் ताकत ஆவிக்குரியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. देती है। ये आत्मिक लोगों को இவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ये आत्मिक लोग है। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட ஆவியை அமர பண்ணுகிறார் உங்க மேல. आमेन। वो अपना आत्मा तुम पर टकरता ஒரு है। சந்ததி, ஜெயமான சந்ததியை கொண்டு வருவதற்காக, एक जय का संतान उठ खड़े होने உங்கள் के लिए। குடும்பத்தில் ஜெயமான சந்ததியை கொண்டு हमारे வருவதற்காக परिवार में एक जय का இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொண்டு वैसे வருகிறார். अनुभव में प्रभु हमें अगुवाई करता है। அல்லேலூயா. हालेलुया। இதை குறித்து நாம்
ஒன்னாம் தேதி நிறைய இத வசனங்களை சொல்லி நிறைய விண்ணப்பம் பண்ணணும். உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி. अगर जब ऊपर से आत्मा उंडेरता क्या क्या होने वाला करके पहले तारीख को हम बहुत सारे கல்லான இருதயங்கள் சதையாக மாற்றப்படுகிறது. जो हृदय पत्थर सा है वो मांस बनता है. நீ எசேக்கியேல் 39:29 வாசிக்கலாம். एसेकिएल 39 में எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் एसेकिएल पशुनी की किताब வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. 39वां अध्याय में 29वां वचन 29 நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் ஆவியை ஊற்றபடினால் என் முகத்தை நீ அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அதாவது உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது அவருடைய முகம் மறைக்கப்படாது. आमेन. उनसे अपना मुंह फिर कभी न मोड़ लूंगा क्योंकि मैंने इस्राएल के घराने पर अपना आत्मा இங்க பாருங்க, அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படாது. वो अपने मुंह को तुम्हारे न छिपाएगा. உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது जब उनसे अपना मुंह जब ऊपर से आत्मा उनसे சங்கீதம் 22 அதிகாரம் 24 சொன்னது போல बजे संगीता 22वां अध्याय में 24वां உத்தரப்பட்டவனுடைய உத்தரத்தை அவர் அற்பமாய் நானும் அருவருக்காமலும் முகத்தை மறைக்காமலும் அதை நோக்கி கூப்பிடுறவனுக்கு மறு உத்தரவு தருகிறவர். उसने तुक्की को तुच्छ नहीं जाना और न उससे घृणा करता और न उससे अपना मुंह छिपाता. जब उसने उसकी दोहाई दी तब उसकी सुन ली. உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது जब ऊपर से आत्मा उड़ेगा. மோசே இப்படியாக ஆசீர்வதித்தார். मूसा ऐसी की आशीष की. தேவன் ஆசீர்வதிக்க சொல்கிறார். இப்படியாக परमेश्वर ने मूसा को कहा आशीष. என்னாகம புத்தகம் 6 அதிகாரம் गिनती का पुस्तक 6वां अध्याय 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24वां वचन को पढ़ें. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். आमेन. और यहोवा तुम्हें आशीष दे और तुम्हें रक्षा करे. என்னாகமம் 6:24 गिनती का पुस्तक 6वां अध्याय கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். यहोवा तुझे आशीष दे और तेरी रक्षा करे. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப்படி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். यहोवा तुझ पर अपने मुख का प्रकाश चमकाए और तुझ पर अनुग्रह करे. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். यहोवा अपने मुख तेरी ओर करे और तुझे शांति दे. இவருக்கு அவருடைய முகத்திலிருந்து பிரகாசம் வருகிறது. उनके मुख से प्रकाश, அவருடைய முகத்திலிருந்து பிரசன்னம் வருகிறது. उनके मुख से महिमा मिलता है. அப்ப கர்த்தருடைய முகத்திலிருந்து ஒரு பிரகாசம், प्रभु के मुख से प्रकाश. அல்லேலூயா. हालेलुया. அதாவது கர்த்தருடைய முகத்திலிருந்து ஒரு பிரசன்னம் வருகிறது. प्रभु के मुख से एक प्रकाश चमकाता है. அப்போது சமாதானமும் கிருபையும் உங்களை தொடர்கிறது. तब शांति और अनुग्रह तुम्हारे पीछे அப்போஸ்தலன் आता है. பவுல் ஒவ்வொரு நிருபங்களையும் எழுதுகிறார். और प्रेरित पौलुस हर एक पत्री को लिखा है. கிருபையும் சமாதானம் உண்டாவதாக, கிருபையும் சமாதானம் உண்டாவதாக எழுதுகிறார். तब वो ऐसे की लिखा शांति और अनुग्रह तुम्हें मिले. ஆவிக்குரிய திருச்சபைக்கு தான் எழுதுகிறார். वो आत्मिक कलीसिया के लिए உங்களை பார்த்து சொல்லுகிறார். तुम्हारे ओर உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படுகிறது, ऊपर से आत्मा उठे, கிருபையும் சமாதானமும். शांति और அவருடைய अनुग्रह. முகத்தை மறைக்க முடியாது. वो अपने मुख को नहीं छिपा அவருடைய सकता. முகத்துல उनके मुख पर தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. परमेश्वर का प्रकाश அவருடைய है. முகத்துல उनके मुख पर பிரகாசம் இருக்கிறது. प्रकाश है. இருளெல்லாம் வெட்டப்படுகிறது. सारे अंधियारा சமாதானம் வருகிறது. शांति आता है. கிருபை வருகிறது. अनुग्रह आता है. உங்களால செய்ய முடியாததை जो काम तुझसे नहीं होता செய்வதற்கு वो काम करने அவருடைய के பிரசன்னம் வருகிறது. उनके प्रकाश இங்க பாருங்க, உங்களால செய்ய முடியாத சேருக்கு அவருடைய பிரசன்னம் வருகிறது. जो काम तुमसे कर नहीं पाता उनका உங்களுக்கு प्रकाश கிருபையை தருகிறார். तुम्हें अनुग्रह भी दे. அல்லேலூயா. हालेलुया. இந்த வருஷத்துல உங்களால கடந்த வருஷத்துல செய்ய முடியாத செய்யறதுக்கு கர்த்தர் கிருபை தருவார். और बीते हुए साल में तुमसे जो काम कर नहीं पाया ये साल में करने के लिए अनुग्रह அந்த देगा. உன்னதத்தின் ஆவியினால் நிரப்பப்படுகிறார். ऊपर से आत्मा से तुम भरपूर होंगे. அவருடைய முகத்தை மறைக்க वो अपने மாட்டார். मुख तुम्हारे लिए न छुपाएगा. அல்லேலூயா. हालेलुया. இதுவரைக்கும் முகத்தை மறைத்திருந்தவர், अब तक जो अपने मुख को छुपा உங்கள் के रखा, காரியங்களை முகத்தை மறைத்திருந்தவர், हमारे विषयों में अब तक वो अपने இந்த मुख வருஷத்தில் छुपाया அவர் था. முகத்தை மறைக்காதபடி लेकिन ये साल में अपने मुख नहीं அவருடைய முகம் छुपाएगा. பிரகாசமாக வெளிப்படும். उनका मुख तुम्हारे लिए அவருடைய प्रकाश चमकेगा. அவருடைய பிரசன்னம் வெளிப்படும். उनके प्रसन्नता சமாதானம் வெளிப்படும். शांति प्रकट हो. கிருபை வெளிப்படும். अनुग्रह प्रकट हो. உங்களால செய்ய முடியாத சேருக்கு கர்த்தர் பலன் தர போகிறார். काम तू कर नहीं पाता करने के लिए प्रभु அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. की नाम की महिमा हो. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். और एक वचन ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா பஷரி கிதாब எசேக்கியேல் 36 அதிகாரம் एजेकियल 36 எசேக்கியேல் 36:26 வாசிக்கலாம். एजेकियल 36 में 26 கல்லான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் வம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தருகிறார். मैं तुमको नया मन तुम्हारा पत्थर का हृदय निकाल कर
मांस का हृदय Ezekiel 36 verse 26 and 27. आमेन। एजेकियल 36 अध्याय நவமான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். मांस का हृदय प्रभु देता உங்கள் है। உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிடுகிறார். तुम्हारे मन में नए आत्मा को கல்லான देता है। இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் எடுத்து போட்டு நான் சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். पत्थर का हृदय निकाल कर तुमको मांस का हृदय உங்கள் दूंगा। உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடத்தவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளை செய்யவும் பண்ணுவேன். मैं अपना आत्मा तुम्हारे भीतर देकर ऐसा करूंगा कि तुम मेरी विधियों पर चले ही और मेरे नियमों को मानकर उनके अनुसार करो। உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். तुम उस देश में बसोगे जो मैंने तुम्हारे पितरों को दिया था और तुम मेरी प्रजा ठहरोगे और मैं तुम्हारा परमेश्वर ठहरूंगा। உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன். मैं तुमको तुम्हारी सारी अशुद्धता से छुड़ाऊंगा और अन्न उपजने की आज्ञा देकर उसे बढ़ाऊंगा और तुम्हारे बीच अकाल न डालूंगा। நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பழங்களையும் பெருக பண்ணுவேன். मैं वृक्षों के फल और खेत की उपज बढ़ाऊंगा कि जातियों में अकाल के कारण फिर तुम्हारी नामधराई न होगी। இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். आमेन। ऐसे आशीषों से प्रभु உங்களை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நிரப்ப போகிறார். आमेन। ऐसे आशीषों से प्रभु तुम्हें भरपूर இங்க करे। பாருங்க, உங்கள் கல்லான இருதயத்தை சதையாக மாற்ற तुम्हारे पत्थर सा मनों को உங்கள் मांस பிள்ளைகள் बनाए। கல்லான இருதயமாக இருக்கலாம், तुम्हारे बच्चों लोग के हृदय உங்கள் குடும்பத்திலே கல்லான இருதயமா तुम्हारे இருக்கலாம். परिवार में हृदय पत्थर தேவன் सा। ஆவியை ஊற்றும் போது परमेश्वर आत्मा उंडे எல்லாத்தையும் மாற்றப்படுகிறது, सब कुछ எல்லா सुधारता। ஆசீர்வாதங்களையும் सब பெருகப்படுகிறது, आशीषों को पास பஞ்சம் மாறுகிறது, अकाल दूर होता। அசுத்தங்கள் விலகிறது, अशुद्धता दूर होता। தேவனுடைய ஆசீர்வாதத்தால் परमेश्वर की பெருகப்படுகிறது. आशीष से बढ़ाता है। நீங்கள் செய்யறது உங்களுக்கு அருவருப்பாக நீங்களே ஆலோசிப்பீங்க. आमीन। जो जो काम तुम करता था वो कामों पर तुम खुद பொல்லாத प्रेरित हो மார்க்கங்களை விட்டு விலகி போட போகிறது. जाए। सारी बुराई मार्ग तुमसे दूर हो जाए। 31வது வசனம் சொல்கிறது, 31 वचन। அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களை உங்கள் தகாத கிரியைகளை நினைத்து உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் உங்கள் அருவருப்பு நிமித்தம் உங்களையே ஆரோபிப்பீர்கள். तब तुम अपने बुरे चाल चलन और अपने कामों को जो अच्छे नहीं थे स्मरण करके अपने अधर्म और घिनौने कामों के कारण अपने आप से घृणा करोगे। கர்த்தருக்கு ஒரு திட்டத்தோட அவர் செய்து கொண்டிருக்கிறார். वो एक मकसद के साथ ये सब करते தேவன் ஒரு திட்டத்தோட செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर एक मकसद के साथ ये करते கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை पत्थर सा கொடுக்கிறார். हृदय निकाल कर मांस का हृदय देता है। அநேக கல்லான இருதயங்கள் சதையாக மாற்றப்பட போகிறது. यही पत्थर सा हृदय मांस बनने वाला। உனக்கு வேத வசனத்தை கல்லா இருந்துட்டு இருக்கும், அதுக்கு கீழ்ப்படியாம आमीन। परमेश्वर के वचन में तेरा मन ऐसे आज्ञा पालन करने नहीं இந்த होता। வருஷத்துல சதையாக மாற்றப்படுகிறது. इस साल में प्रभु तुम्हें ऐसे मांस बनाएगा। நம்முடைய இருதயம் எல்லாம் சதையா மாறப்போகுது. आमीन। पूनम का हृदय मांस बनेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க கவனிங்க, சில கீழ்ப்படியாதனால கல்லா இருக்கிறதுனால சதையாக மாற்றப்படும். जो जो आज्ञा पालन बिना पत्थर सा रहता वो सब मांस बना। உன்னதத்திலிருந்து ஆவியிட்டு போது பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். आमीन। जब ऊपर से आत्मा उंडेलेगा तब एक बड़ा बदलाव होगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட ஒரு சதையான இருதயத்தை கர்த்தர் தருகிறார். वैसे प्रभु मांस का हृदय। நீங்களே உங்களுக்கு சில விஷயங்கள் என்னால முடியவே முடிக்குதே, और तुम के विषय में अपने आप बोलता है ये काम என் இருதயம் नहीं இப்படியே தானே இருக்குது, मेरे हृदय ऐसी அதுல கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்ற போகிறார். नहीं प्रभु बदलेगा। கல்லான இருதயத்தை எடுத்து நவமான இருதயத்தை சதையான இருதயத்தை தர போறார். पत्थर सा मन निकाल देगा, मांस ஒரு सा புதிய ஆவியை ஊற்றுகிறார். एक नए आत्मा को उड़ेगा। உனக்கு ஜெப ஆவி உனக்கு நிரப்பப்பட போகிறார். प्रार्थना की आत्मा से तो भरपूर துதிக்கிற ஆவியை தர போகிறார். स्तुति करने वाला आत्मा இன்னும் मिलेगा பலமாக கர்த்தரை துதிப்பீங்க, और बड़ी सामर्थ्य से प्रभु இன்னும் को धन्यवाद ஜெபிக்கிறவளாக மாறுவீங்க. और तू प्रार्थना के सूर இதெல்லாம் भी बनेगा। நடக்கிறதற்கு ये सब कुछ वो नहीं கல்லான இதயத்தை எடுத்து சதையாக மாற்ற पत्थर போகிறார். सा हृदय निकाल कर मांस सा சந்ததி हृदय சந்ததியாக जो पीढ़ी से पीढ़ी உங்களை கட்டப்பட்டவளாக இருக்கிறது, तुम्हारे बांधा हुआ है, அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை. उससे बड़े உன் आजादी। சந்தானத்தின் மேல் சந்ததி மேல் ஆவியை ஊற்றுவேன்கிற तेरे वंश पर और तेरे संतान पर आत्मा उड़ेगा। நவமான இருதயத்தை கர்த்தர் தருகிறார். आमीन। एक नए मन प्रभु तुम्हें देता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை कि உண்டாவதாக. नाम की महिमा हो। அடுத்தது ஏசாயா 59:24 வாசிக்கலாம். एसाया 59 में 24। 59:24. एसाया 59:24। ஆமென். 59 एसाया 59 59:21.
ऐसे 59 में 21 20 21 வாசிக்கலாம். ऐसे 59 में 20 और 21 पढ़ेंगे. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோப்பிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். याकूब में जो अब्राम से मन फिराते हैं उनके लिए सियोन में एक छुड़ाने वाला आएगा. यहोवा की ये वाणी है. உன் மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்னென்னைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். यहोवा ये कहता है जो वाचा मैंने उनसे बांधी है वो यह है कि मेरा आत्मा तुझ पर ठहरा है और अपने वचन जो मैंने तेरे मुंह में डाले हैं अब से लेकर सर्वदा तक वे तेरे मुंह से और तेरे पुत्र और पोतों के मुंह से भी कभी न பாருங்க, இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபத்திர காலம் மகாத்துரம் இருண்ட காலங்களுக்கு விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ये वाचन ये प्रतिज्ञा इजराइल लोग के लिए और उपद्रव के दिन के लिए और महा उपद्रव के दिन के लिए और जो अंधियार में बैठे हुए लोगों के लिए दिया गया. அதையும் கூட நாம் தேவனுடைய சத்தியத்தை பார்ப்போம். उसी में भी हम प्रभु का क्या वचन है देखेंगे. ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. रोमियो 11 अध्याय 25 वचन. மேலும் சகோதரி நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்னவென்றால் புறஜாதியுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலின் ஒரு பங்கு கடினமாக மனதுண்டாயிருக்கும். ए भाइयों कहीं ऐसे न हो कि तुम अपने आप को बुद्धिमान समझ लो. इसलिए मैं नहीं चाहता कि तुम इस भेद से अनजान रहो कि जब तक अन्य जातियां पूरी रीति से प्रवेश न कर ले तब तक इस्राएल का एक भाग ऐसे ही कठोर रहेगा. அவருடைய இருதயத்தை தேவனே கடினப்படுத்தி வச்சிருக்கிறார். परमेश्वर उन लोगों को मनों को कठोर करके रखा. இங்க கவனிங்க, அவர்களுக்கு ஒரு நவமான இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். उन लोगों को प्रभु एक नया हृदय देगा. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் इस रीति से सारा इस्राएल उतार पाएगा जैसे लिखा है छुड़ाने वाले सियोन से आएगा और अभक्ति को याकूब से दूर करेगा. அதாவது இங்க கவனிங்க, இவர்களுடைய கடின நிமித்தமாக ஒரு கூட்டத்தை நாம் புறஜாதிகளை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ये इस्राएल लोग के कठोर मनों के कारण हम जो अन्य जात थे प्रभु अपने के लिए एक झुंड को खड़ा किया. இந்த செய்தி சரியான கவனிச்சு கேளுங்க. அப்போஸ்தலர் 15:14 சொல்கிறது, प्रेरितों 15:14 में தேவன் புறஜாதியுண்டு தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படிக்கு परमेश्वर ने अन्य जातियों से अपने के लिए एक झुंड को चुन लिया. இங்க காங்க, புறஜாதியிலிருந்து தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டாராம். वे अन्य जातियों से अपने नाम के लिए एक लोग बना ले. தேவன் ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். परमेश्वर एक जन को चुन அன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனம். उन दिन में चुने हुए लोग इस्राएल लोग அவரை மறுதலித்து அவரை விட்டு விலகி இருந்தாலும் கூட वो लोग इनकार करके उनसे दूर हो गया. फिर भी அவருடைய அக்கிரமம் பெருகின வேளையில தேவன் என்ன செய்யறாருன்னா புறஜாதிகளுக்கு கொண்டு வந்துட்டார். जब वो इस्राएल चुने हुए लोगों को अधर्म बढ़ने लगा तब परमेश्वर वो दर्शन को अन्य जातियों के लिए लेकर आया. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த அவருடைய அக்கிரமத்தினுடைய நிறைவு उन इस्राएल के अधर्म के बरबू நமக்கு தேவனுடைய ஆவியை மாம்சமான அளவில் ஆவியை ஊட்டப்பட்டது. सारे प्राणियों के ऊपर प्रभु अपने आत्मा दे ला. தேவனுக்காக ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்கிறார் அவர். क्योंकि प्रभु अपने के लिए एक झुंड को खड़ा किया. ஈனப்பட்டு தாழ்மையில கிடக்கிற ஜனத்தை தேவன் தெரிந்து கொள்கிறார். जो दीनता में नम्र में पड़े हुए लोगों को प्रभु चुन लिया. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொள்கிறார். ऐसे एक झुंड को प्रभु अपनाया. அங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, அங்கே வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है வாசிக்கலாம், இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார். ஆனாலும் இங்கே கவனிங்க, அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். इस प्रकार सारे इस्राएल लोग उतार पाएंगे. அவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று சொல்லப்படுகிறது. वो सिय्योन से आकर सारे भक्तिहीन को याकूब ரோமர் 11:26 வாசிக்கலாம். रोमियो 11:26 இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். इसी रीति से सारा इस्राएल उतार पाएगा. மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவாராம். जैसे लिखा है छुड़ाने वाला सिय्योन से आएगा और अभक्ति இந்த இஸ்ரவேல் எல்லாரும் என்றால் யார் என்றால் அங்கே பாருங்க, அந்த உபத்திர காலம் மகோத்தர காலத்திலையும் அந்த இருண்ட காலத்திலையும் ஒரு கூட்டம் அவரை விசுவாசிக்கிறது. जो अंधियारा पड़ा हुआ उपद्रव महा उपद्रव तीनों में भी एक झुंड उन पर विश्वास करेगा. இங்கே கவனிங்க, இஸ்ரவேலர் इस्राएल
உபத்திர காலம் மகா உத்தர காலம் और उपद्रव महा उपद्रव का समय யார் அந்தி கிறிஸ்துடைய காலம் आमेन मसीह का विरोधी का அந்த காலத்திலே ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டது இஸ்ரவேல் ஜனம் मसीह का विरोधी के दिनों में भी एक चुने हुए इस्राएल அப்படிப்பட்ட ஜனத்தை மீட்பதற்காக वैसे लोगों को छुड़ाने के நீங்க ஏசாயா 10ஆம் அதிகாரம் 20 இருந்து 22 வரை வாசிக்கலாம் ஏசாயா 10वां अध्याय 20 से 5 எல்லாம் எடுத்துக்கலாம் ஏசாயா தேசன புத்தகம் ஏசாயா भविष्यवाणी का किताब ஏசாயா 10वां अध्याय 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 20ஆம் வசனம் 20 वचन அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியா இருக்கிறவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பி இருக்கிறவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் தங்களை அடித்தவன் என்ன யாரு யாரு ஆந்தி கிரைஸ்ட் அல்லேலூயா ஆந்தி கிறிஸ்து 666 முத்திர குத்த சொல்லி அல்லேலூயா हालेलुया அந்த காலத்தில் நம்ம இருக்க மாட்டோம் நாம் ரகசிய வரையில போயிடுவோம் இது இங்க சொல்லுங்க இந்த அவர்களை உபத்திரப்படுத்துவோம் उन लोग इस्राएल लोगों को उसी समय मसीह का विरोधी उपद्रव करेगा அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியா இருக்கிறவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள் उस समय इस्राएल के बचे हुए लोग और याकूब के घराने के बाकी हुए अपने मानने वाले पर फिर कभी भरोसा न रखेंगे परंतु यहोवा जो इस्राएल को पवित्र है उसी पर वे सच्चाई से भरोसा रखेंगे உண்மையாய் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது सच्चाई से भरोसा रखने वाले एक झुंड है மீதியாய் இருப்பவர்கள் யாக்கோபின் மீதியாய் இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள் याकूब में से बचे हुए लोग पराक्रमी परमेश्वर की ओर फिरेंगे இஸ்ரவேலே உன் ஜனத்தை சமுத்திரத்தின் மணலத்திலேயா இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள் इज़राइल चाहे तेरे लोग समुद्र की बालू के गिनकों के समान भी बहुत हो तो भी नीचे है कि उनमें से केवल बचे हुए लोग ही தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு புரண்டு வரும் सत्यनाश तो पूरे न्याय के साथ ठान लिया गया है இங்க பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அழிவு நடுவுலையும் वैसे एक बड़े सत्यनाश के बीच में ஒரு भी கூட்டத்தை மீதியாக வைக்கப்பட்டிருக்கு एक झुंड को प्रभु बचा के அது யார் वो कौन है அப்படிப்பட்ட நெருக்கமான அந்த அடிமை அந்த நெருக்கமான அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியிலையும் वो संकट मसीह के विरोधी के राजनीति में பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாக சார்ந்து கொள்ளுதல் वो झुंड पवित्र प्रभु के और सच्चाई रीति से भरोसा रखेंगे அப்படிப்பட்டவர்களை மீட்பதற்காக இங்கே கவனிக்க வேண்டிய அப்படிப்பட்டவர்களை மீட்கிறதுக்கு சீயோனிலிருந்து வருகிறார் அவர் आवे उसी प्रकार के लोगों को छुड़ाने के लिए छुड़ाने वाले सिय्योन से आएगा சகரியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் जकरिया के पुस्तक சகரியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் जकरिया 13वां अध्याय எடுத்து வாசிக்கலாம் சகரியாவின் புத்தகம் जकरिया 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय 8-9 வசனத்தை வாசிக்கலாம் 8 और 9वां वचन சகரியா 13:8-9 தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள் 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும் यहोवा की ये भी वाणी है कि इस देश के सारे निवासियों की 2 दिहाई मार डाली जाएगी और बची हुई दिहाई उसी में बनी रहोगी அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருவாக்குறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுவது போல அவர்களை புடமிடுவேன் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள் उस दिगाई को मैं आग में डालकर ऐसे निर्मल करूंगा जैसे रूपा निर्मल किया जाता है और ऐसे जाचूंगा जैसे सोना छाछ जाता है நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் वे मुझसे प्रार्थना किया करेंगे और मैं उनकी सुनूंगा मैं उनके विषय में कहूंगा ये मेरी प्रजा है और वो मेरे विषय में कहेंगे यहोवा हमारा அப்படி உபத்திரத்தின் காலத்திலையும் இருண்ட காலத்திலையும் கர்த்தரை சார்ந்து அவரை தொழுது கொள்கிற ஒரு கூட்டத்தை விடுவிக்கிறதற்குத்தான் சியோனிலிருந்து அவர் வருகிறார் वैसे जो अंधियारा पड़ा हुआ वो मसीह के विरोधी के दिनों में भी केवल सच्चाई से यहोवा पर भरोसा रखने वाले झुंड को छुड़ाने के लिए छुड़ाने वाले सियोन से आ रहा அப்படிப்பட்ட ஒரு ஆவி ஊற்றப்படும் போது है एक आत्मा ऊपर से அதுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தான் அந்த ஏசாயா
59வது அதிகாரம் 21 வசனம். यशाया 59वां अध्याय में 21 वचन. 59 20 வாஸ்தா மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபின் மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். याकूब में जो अपराध से मन फिराते हैं उनके लिए सिय्योन में एक छुड़ाने वाला आएगा. இங்க பாருங்க, அவபக்தியை நீக்கி போடுவதற்காக. भक्तिहीन को उतार डालने. இங்க கவனிங்க, அன்றைக்கு அவபக்தியான இஸ்ரவேல் ஒரு கூட்டம், उन दिनों में भक्तिहीन इस्राएल அதுக்கு நடுவுல கர்த்தரை சார்ந்து தொழுகிற ஒரு கூட்டம் இருந்தது. उसी के बीच में यहोवा पर सच्चाई से भरोसा रखने वाले அதை போல அவபக்தி உள்ள கூட்டமும் பக்தி உள்ள கூட்டமும் நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறது. वैसे ही भक्तिहीन झुंड भी है, भक्ति का झुंड भी है. நோவாவின் காலத்தில் நடந்தது போல, जैसे नूह के दिन में हुआ था, லோத்துவின் காலத்தில் நடந்தது போல, लूत के दिन में हुआ था, இந்த காலத்திலையும் அவபக்தி உள்ள அன்காலினஸ் ஒரு கூட்டம் இருக்கிறது. ये दिन में भी ऐसे भक्तिहीन का एक झुंड है. அந்த அவபக்தியை நீக்கி போடும்படியாக वो भक्तिहीन को दूर அந்த करने உன்னதத்தின் ஆவியை நமக்கு ऊपर से தருகிறார். आत्मा हमें देता. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த அவபக்தியோடு கூட நீங்க சேர்ந்து விட கூடாது. तुम वो भक्तिहीन झुंड के साथ नहीं होना. அவரையே பற்றி கொண்டு தொழுது கொள்ள வேண்டும். सच्चाई से यहोवा पर भरोसा रख के धन्यवाद அவ்வளவு करना. சோதனைக்கால அன்றைக்கு அந்தி கிறிஸ்து ஆட்சி எப்படி இருக்கும்? 666 முத்திரை போட்டு நீ போட்டாதான் உனக்கு என்னது ரேஷன் கிடைக்கும். आमें वो मेसिया के विरोधी का समय में कैसा रहेगा, तू भी वो 3-6 का वो चिप लगाना, तभी तुझे रेशन मिलेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா இன்றைக்கு உனக்கு விசுவாச கிறிஸ்து விட்டுட்டு ஈஸியா சுத்துறோம் நம்ம. लेकिन आज हम क्या करते हैं, विश्वास मेसी को छोड़ के अपने मनमानी घूमता. இது கிருபையின் காலம். ये अनुग्रह के இப்பவும் நம்ம அவரை பற்றி கொண்டு अभी भी हम सच्चाई से उस पर भरोसा रखते. சோதனை காலம் வரும், जब परीक्षा உபத்திர காலம் வரும், उपद्रव के समय நெருக்கமா உபத்திர நெருக்கங்கள் வருகிறது. परेशान, ஆனாலும் அவரை பற்றி கொண்டு நாம் அவருடைய தாபத்தை தொழுது கொள்ளும் போது फिर भी हम उस पर भरोसा रख के उस உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டு ऊपर से आत्मा उंडेल कर அவபக்தியை விலக்கி போடுவார். भक्तिहीन को दूर करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அவபக்தியான கூட்டத்தின் நடுவில் இருக்கிறார். भक्तिहीन झुंडों के बीच में. ஹல்லேலூயா. हालेलुया. தேவபக்தி உள்ளவர் ரட்சிக்க வல்லவர். आमेन. जो परमेश्वर को भक्ति में रहता है उनको उतार देने के लिए वो सामर्थ्य அப்போ है. உங்க பாருங்க, ஒரு சந்ததியாக அந்த வார்த்தை தொடர்கிறது. आमेन. बीड़ी से बीड़ती है वचन. அதத்தாங்க ஏசாயா 59:21 சொல்கிறது, यशाया 59 உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயிலிருடைய வார்த்தைகளும் இது முதல் என்னடைக்கு உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். यहोवा ये कहता है, जो वाचा मैंने उनसे बांधी है वो ये है कि मेरा आत्मा तुझ में टकरा है और अपने वचन जो मैंने तेरे मुंह में डाले हैं अब से लेकर सर्वदा तक वे तेरे मुंह से और तेरे पुत्र और पोते के मुंह से भी कभी न. அப்ப சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவர். वो अपने वंश पर और संतान पर आशीष उंडेलने वाला. அதற்கு இங்கே கவனிங்க, அவரை நாம் சார்ந்து பற்றி கொண்டு ஜீவிக்கணும். हम सच्चाई से हो यहोवा पर भरोसा रख के இது ஒரு जीवित பெரிய रहता है. செய்தி, பைபிள் ஸ்டடியில நம்ம அதெல்லாம் எடுக்கலாம். एक बड़ा இங்க பாருங்க, இப்படி அவரை பற்றி கொண்டு ஜீவிக்கும் போது वैसे हम उन पर लवलीन रखकर जीवन बिताएगा. அதுக்கு அதாவது நமக்கு அந்த 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 பரிசுத்த அந்த உன்னதத்தின் ஆவியை தந்து நம்ம ஜெயிக்கிறோம். वो ऊपर से आत्मा हमको मिलता, हम जय पाता. அடுத்தது ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். और एक आशीष को देख ஏசாயா 44:4 வாசிக்கலாம். ऐसा 44:4 ஏசாயா 44:4 ऐसा 44:4 அதனால் அவர்கள் இங்க பாருங்க, அந்த ஆவியை ஊற்றப்படும் போது जब वो ऊपर से आत्मा उंडेलता அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலே அலரிச்செடியை போல வளருவார்களாம். आमीन. वो उन मजनुओं के समान बढ़ेंगे जो धाराओं के पास घास के बीच में होते हैं. புல்லின் நடுவே घास के बीच நீர்க்காலின் ஓரத்தில் உள்ள धाराओं के அலரிச்செடியை போல வளருவார்கள். मजनुओं के समान बढ़ेंगे. அல்லேலூயா. हालेलुया. அதாவது பெரிய ஒரு நீரோடை, एक बड़ा नदी तालाब, ஆனா புல்லு இருக்கிறது. वहाँ क्या है, घास रहता है. புல்லின் நடுவே वो घास के बीच में நீர்க்காலின் ஓரத்திலே அலரிச்செடியை போல வளருகலாம். धाराओं के पास घास के बीच में ऐसे होता இந்த அலரிச்செடிக்கு இங்கிலீஷ்ல வில்லோஸ் சொல்லப்பட்டிருக்கு. வில்லோஸ், ये मजनू का अंग्रेज में विलोस करके दिया. அதாவது இது இந்த மூங்கில போல அந்த என்ன பார்த்தோம், சர்க்கண்டைக்கு என்ன சொன்னோம், मूंगी சர்க்கண்டைக்கு தமிழ்ல என்ன, कुचले हुए सरगंडे, நாணல். நாணல் இங்க பாருங்க, நாணலை போல वो ऐसे वो सरगंडे के जैसे, இந்த மூங்கில போல ஒரு வளையக்கூடிய ஒரு மரம். वो बाम्बू के जैसे फ्लेक्सिबल होता, ஆனா வந்து அது உயர்ந்து வளரக்கூடியது, ஆனா இது கிளையாக जो படரக்கூடியது. बाम्बू ऊंचे ऊंचे बढ़ेगा, लेकिन ये ऐसे
फैलने वाला। இந்த அலரி செடி படரக்கூடியது. ये जो मजन करके दिया है या इसे फैलने वाला है। புல்லில் நடுவே, घास के बीच में, புல்லில் மேல் பெய்கிற பனி ஆசீர்வாதம். घास के ऊपर जो पड़ता है वो हिम आशीष है। மோசேயுடைய உபதேசம் புல்லில் மேல் பெய்கிற பனி. मूसा का उपदेश घास के ऊपर गिरने वाले ओस के समान। உபாம புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். व्यवस्था विवरण, இப்ப முடிக்க போறேன். உபாம புத்தகம் 32ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण 2வது வசனம். 25वां अध्याय में, மலையானது இளம்பயிரி மேலும் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். मेरा उपदेश मेघ के समान बरसेगा और मेरी बातें ओस के समान टपकेगी, जैसे कि हरी घास पर चौंसी और पौधों पर जड़ियां। தேவனுடைய வார்த்தை परमेश्वर का वचन அந்த புல்லின் மேல் இறங்குது. वो घास के ऊपर அந்த उतर, ஓரத்துல उसके बीच में से அலரி செடியை போல வளர்கிறது. मजनुओं के जैसे बढ़ता है। அல்லேலூயா. हालेलुया। அதாவது தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்துல कहाँ परमेश्वर का वचन रहता वहाँ இங்க கவனிங்க, தேவனுடைய ஆவி परमेश्वर की आत्मा। வார்த்தை பாருங்க, வசனம் சொல்கிறது யோவான் 6:63 ஆவியான மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நான் சொல்ற வசனங்கள் ஆவியாகி ஜீவனுமா இருக்கிறது. आमेन। शरीर तो कुछ काम का नहीं, परंतु मैं जो वचन देता हूँ वो आत्मा और जीवनदायक। அந்த வார்த்தைக்குல, वो वचन पर, அந்த தேவனுடைய வார்த்தைக்குல वो परमेश्वर के वचन पर ஒரு பெரிய ஒரு செழிப்பு. एक बड़ा हरियाली। நீர்க்கால்கள் ஓரத்துல आमेन। ऐसे धाराएं அலரி செடியை போல வளர்வீர்கள். मजनुओं के समान बढ़ो। அலரி செடியின் வளர்னா ஒரு படரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். आमेन। एक फैलने वाली आशीष। பரிசுத்த உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது जब ऊपर से आत्मा उड़ेलेगा, தேவனுடைய வார்த்தை பனி போல இறங்கி வருகிறது. परमेश्वर का वचन हिम के जैसे उतर आता, அது நடுவில் நீங்கள் அலரி செடியை போல படர்ந்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக வளர போறீர்கள். उन आशीषों के बीच में तुम मजनुओं के जैसे फैलने वाले आशीष पाओगे। யோசேப்புக்கு ஆசீர்வாதத்தை இப்படியாக படரக்கூடிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்தது போல जैसे यूसुफ का इससे फैलने वाला आशीषों से आशीष मिला, அப்படி ஒரு படரக்கூடிய ஒரு அனுபவமாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். वैसे तुम्हारे अनुभव भी फैलने वाला अनुभव बना है। அப்படியாக நீங்கள் ஊற்றண்டையிலேயே இருக்கக்கூடிய ஒரு கனி தரக்கூடிய ஒரு படரக்கூடிய செடியாக वैसे மரமாக तो இருக்க போகிறீர்கள். नालिया के किनारे में लगाया हुआ फलदायक वृक्ष बना है। இந்த வருஷத்துல इस साल में உன்னதத்திலிருந்து ஆவி உங்கள் மேல் ஊற்றப்பட்டு जब ऊपर से आत्मा तुम पर उंडेल कर, தேவனுடைய வார்த்தைகள் இறங்கி परमेश्वर का वचन பனி போல் இறங்கி ओस के जैसे उंडेल, அவருடைய வசனம் இறங்கி उनका वचन उंडेल कर உங்களை கர்த்தர் அப்படியாக ஆசீர்வாதமான படரக்கூடியதாக உங்கள் மரங்கள் இன்னும் ஆசீர்வாதமாக படரப் போகுது. आमीन। तुम्हारा जो वृक्ष है वो और भी फलते फूलते फैलते जाएगा। வேகமாக நதி நீர்க்கால்கள் ஓடி வருது. आमीन। नदी जो है अधिवेग से दौड़ रहा है, அதுலயும் கூட उसी में அந்த மரம் படருகிற மரம் அலரி செடி வளரும். आमीन। जो फैलने वाले वो वृक्ष वो बढ़ते जाता இது है। குறித்து இப்ப பிரசங்க நேரம் கிடையாது. अभी संदेश देने समय நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் தன் காலத்திலே கழிதந்து இலையுதிராத மரத்தை கொடுக்க செய்வதெல்லாம் வாய்க்கும். नालियों के किनारे में लगाए हुए वृक्ष अपने वृद्धि में वो उसका पत्ता कभी नहीं मुरझाता है, अपने वृद्धि में वो फलता है। जो कुछ वो पुरुष करे वो सफल होता है। உன்னதத்திலிருந்து தாவை ஊற்றப்படும் போது जब ऊपर से आत्मा उठेगी, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க போறது. जो कुछ तुम करेंगे நீங்க எங்கெங்கெல்லாம் படர போறீங்களோ, तुम कहाँ कहाँ फैलेंगे। அதாவது அந்த கிளையுள்ள மரம் वो डालिया का वृक्ष है, அது படர போகுது. वो ऐसे फैलते உங்கள் நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்க போகிறது. तुम्हारा काम पूरा இந்த ஊழியம் படர போகிறது. ये सेवा फलते फूलते நீ जाए। செய்யறதெல்லாம் வாய்க்க जो போகிறது. कुछ तू करे वो நீங்கள் செல்ற இடமெல்லாம் வாய்க்க போகிறது. जहाँ तू चाहे वहाँ हरियाली होगा। கர்த்தர் அப்படி உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரார். वैसे तुम सभी को आशीष दे। ஒரு ஆண்டுடைய சமூகத்துல एक बार हम प्रभु के सम्मुख में हम प्रार्थना करेंगे। கர்த்தத்தினால எங்களோடு கூட இடைப்பட்டு प्रभु इन दिन में हमसे बातें की, கர்த்தருடைய ஆவியானோட பேசியிருக்கிறேன். प्रभु की आत्मा हमसे बात किया। Thank you Lord. धन्यवाद यीशु। உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது जब ऊपर से आत्मा उड़े, அவருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. उनका आशीष उड़ेलता, தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன். प्यास से मन को मैं जल வறண்ட दूंगा, நிலங்களில் ஆறுகளை ஊற்றுவேன். सूखी भूमि पर तारा बहाएगा। அவன் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும்
वंश पर और संतान पर என் ஆவியை ஊற்றி நான் ஆசீர்வதிக்க मैं போகிறேன். अपना आत्मा उंडेल कर आशीष दूंगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். प्रभु तुम्हें आशीष देता। உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், तेरे बच्चे और नाते அவர்களுடைய पोते பிள்ளைகள், उनके पोते அவர் नाते வாயிலிருந்து வார்த்தைகள் उनके வெளிப்படுகிறது. मुंह से भी वचन தொடர்ந்து निकलेगा। ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். लगातार आत्मा उन लोगों को உங்கள் संभालेगा। குடும்பத்திலே तुम्हारे परिवार में சுகம், चंगा, சமாதானம், शांति, கிருபை, अनुग्रह, அமைதி शांति உண்டாவதாக. होने दो। இந்த வருஷத்துல इस साल में ஆசீர்வாதம் ஊட்டப்படுகிறது. आशीष उडेलता, அவருடைய ஆவி ஊட்டப்படுகிறது. आत्मा उडेलता, எல்லா தடைகளையும் மாற்றி सारी रुकावट दूर होकर கர்த்தருடைய சமூகத்திலே प्रभु के सम्मुख में நவமான இருதயத்தோடு கூட नए मन के साथ கர்த்தரை ஆராதிக்க प्रभु போகிறீர்கள். का दंडवत करेंगे। கர்த்தாதி கர்த்தர் ए ईश्वरों का देवादि ईश्वर, देवन, राजाओं का राजा, எவ்வளவு நெருக்கங்களிலும் इतने संकटों में, எவ்வளவு உபத்திரங்களிலும் इतने उपद्रव में நாம் அவரை பின்பற்றுவோம். हम उनके बीच आएंगे। கர்த்தருடைய ஆவிகள் மேல் उनकी ஊற்றப்படுவார். आत्माओं पर उड़ेलेगा। சீயோனிலிருந்து सिय्योन, அவபக்தியை அகற்ற भक्ति इनको दूर कर நீர் வருகிறீர். அவபக்தி உள்ள ஒரு கூட்டத்தின் நடுவிலே भक्ति इन झुंडों के बीच में பக்தியுள்ள கூட்டமாக ஜீவிக்க वो भक्ति के साथ जीवन உன்னதத்தில் बिताने இருந்து ऊपर से பரிசுத்த ஆவியானவரே पवित्र எங்கள் நடுவிலே हमारे बीच में இந்த வருஷத்திலே ஊற்றே उड़े அவபக்தியை அகற்ற भक्ति की दूर हो। வேத வசனம் परमेश्वर के वचन படிவோர் இறங்குவதாக. उसके जैसे उतर आओ, இறங்குவதாக. उसके जैसे उतर आओ। நடுவிலே धाराओं के बीच வெயிற படியை போல के बीच में होने वाले நடுவிலே वचन के बीच में சபை நடுவிலே कलीसियाओं के बीच में நாட்டப்பட்ட மரம் लगाया हुआ वृक्ष நீங்க செழித்து வளர போகிறீர்கள். हरियालियों की கர்த்தருடைய வார்த்தை यहोवा के वचन தேவனுடைய சபை परमेश्वर के कलीसिया மேல் பெய்கிற பனி और ये आकाश के ऊपर होने वाले हो அதில் இருந்து ஒரு ஆசீர்வாதம். तो इसी से एक आशीष ஓ நீர்க்காவல் காலத்திலே का पाका ताना ஒரு அலறி செடியை போல का मजन हो के நீ सब வளர போகிறாய். आइए प्रार्थना करेंगे. ஆமென் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த 2026 ஆம் ஆண்டுக்கு